அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ப்ரோட்டீன் பவுடர் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை தான். இது நார்மல் கோதுமை தான். வீட்டில் கோதுமை மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த கோதுமை தான் நான் எடுத்திருக்கேன். இது 200 கிராம், ஒரு கப். இதில் தான் நம்ம ப்ரோட்டீன் பவுடர் செய்ய போகிறோம். ப்ரோட்டீன் பவுடர் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மால்ட் செய்ய தெரிஞ்சிருக்கும். மால்ட் அப்படின்றது கடைகளில் கிடைக்கிற பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா, போன்மிட்டா, ப்ரோட்டீன் பவுடர்லாம் கடைகளில் கிடைக்குது இல்லையா, இது எல்லாமே மால்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மால்ட் செய்ய தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான விருப்பமான சுவையில் நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானதை, அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில். ஃபஸ்ட்டு மால்ட் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோதுமையை ஊற வைக்கணும். மினிமம் 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். இந்த கோதுமை ஊற வச்ச கோதுமையை நீங்கள் முளைக்கட்ட வைக்கணும். முளைக்கட்டின கோதுமையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அயன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம கோதுமையை ஊற வச்சு முளைக்கட்ட வைக்கணும். அதுக்காக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் கோதுமையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். கோதுமையை ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, நல்லா ஊறி இருக்குது கோதுமை. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போது தண்ணியில் நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது தண்ணியில் நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கூட நினைக்கலாம் கோதுமை மாவு கூட எடுத்து செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி செய்கிறனால 400% உங்களுக்கு நிறைய சத்து கிடைக்கும். கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி செய்கிறனால ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் எல்லாமே நிறையவே கிடைக்கிறனால இந்த மாதிரி செய்யலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச கோதுமையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஓரங்களாக பிடிச்சி ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். இது கிச்சனில் வெயில் படாத இடத்துல நம்ம கட்டி விடலாம். கட்டி விட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லைனா 3 தடவை தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து நம்ம இது ஸ்ப்ரவுட் பண்ண போகிறோம், அதாவது முளைக்கட்ட வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரவுட் பாக்ஸ்னே கடைகளில் கிடைக்கிது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஹாட் பாக்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இதில் கூட நம்ம முளைக்கட்ட வைக்கலாம். இதில் சேர்த்து இப்படி மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லைனா 3 தடவை தண்ணி தெளிங்க. தண்ணி தெளிக்க தான் செய்யணும், ரொம்ப போடக்கூடாது. துணி மட்டும் லைட்டாக ஈரமாகணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 தடவை இல்லைனா 4 தடவை பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி மட்டும் தெளித்தா போதும். தெளித்து திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி 2 நாள் ஆகும் ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக 2 நாளுமே அந்த மாதிரி செய்யணும். ரொம்ப காய விட்டுறக்கூடாது. கோதுமையை லைட்டாக ஈரம் பண்ணிகிட்டே இருக்கணும். 3ஆவது நாள் காலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக முளை கட்டியிருக்கும். அன்றைக்கி நம்ம தண்ணி தெளிக்க வேண்டாம். 3ஆவது நாள் பார்க்கலாம். இப்போ வாங்க, இன்றைக்கி 3ஆவது நாள் முளை கட்டிருச்சு காலைல பார்க்கும்போது. அதனால் நான் காலையிலேருந்து தண்ணி தெளிக்கலை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 10 மணி. காலையிலேருந்து தண்ணி தெளிக்கலை, அதனால் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், முளையும் கட்டியிருக்கு பாருங்கள். காலையிலேருந்து அப்படியே நான் திறந்து வச்சுட்டேன். கொஞ்சம் சூடு படும்போது உங்களுக்கு ரொம்ப ஈரமாக இருக்காது இல்லையா கோதுமை, அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் தான் மூடி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டில் வாடை வரக்கூடாது. வாடை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் வாடை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாடை வந்துச்சுன்னா வேஸ்ட்டு, நீங்கள் குப்பையில் தான் போடணும். நீங்கள் அதில் செஞ்சிங்க அப்படின்னு நல்லாவே இருக்காது. வாடை வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு முளை கட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் பாதாம் எடுத்திருக்கேன். நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் பாதாம்லாம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து கூட எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் தவிர ட்ரை ஃப்ரூட்ஸ் எதனாலும் சேர்த்துக்கலாம். அக்ரூட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பெரியவங்களாக இருந்தால் இது ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது இல்லைன்னா நீங்கள் கூட ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இந்த கோதுமை கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இதை நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ அடுப்பு பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ கோதுமையை சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின கோதுமை இதை வறுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்க போகிறோம்.
கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக வறுக்க போகிறோம். இது நல்லா வறுப்படணும். இது 2 நாளாக தண்ணியில் ஊறிட்டுருக்கு. அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கோதுமை. நல்லா கிறிஸ்பாகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா நல்லா அமுங்கும். இப்படி அமுங்கும். நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடையும். அந்த மாதிரி நல்லா வறுப்படணும். இது டைம் எடுக்கும், சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. சவுண்டு கேட்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயிலே பாதாமே வறுத்துடலாம். இது வறுப்பட்டுச்சு, எடுத்துடலாம். இதே ஒரு தனி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதனால 5 ஏலக்காய் உள்ளே இருக்க விதைகளை மட்டும் இந்த கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடாக தான் இருக்குது, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இந்த சூட்லேயே இது கொஞ்சம் இதாகட்டும், அரைப்படணுன்றதுக்காக மட்டும் தான் இதை எடுத்திருக்கேன். இது வேணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் எடுத்துக்கலாம். நான் ஏலக்காவும் இதிலே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இது கொஞ்சம் சூட்லேயே இருக்கும் போதே அரைச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் அரைச்சிடாதீங்க. லைட்டாக சூடாக இருக்கணும். பாதாமையும் லைட்டாக சூடாக இருக்கும் போதே அரைக்கணும். கைப்பொருக்கு சூடு இருக்கணும். கைப்பொருக்கிற சூடு இருக்குது. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் சேர்னால மிக்ஸியில் அரைக்கிறோம். நிறைய செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நமக்கு மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதாங்க மால்ட், இதுதான் பேஸு. இதை வச்சு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பெரியவங்களாக இருந்தால் இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறனால நான் வந்து சளிச்சுக்கிறேன். என் தங்கச்சி பொண்ணுக்கு 6 மாதம் ஆகுது பிறந்து. அவளுக்கும் நான் சேர்த்து தான் செய்கிறேன். இதுலேருந்து அவளுக்கும் கொடுத்துருவேன். என் பசங்களுக்கு பாலில் கலந்து கொடுப்பேன். இதை அதுக்காக சளிச்சுக்கிறேன். பெரியவங்களாக இருந்தால் சளிக்க தேவை கிடையாது. கூழ் மாதிரி வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா சளிக்க தேவை கிடையாது. இதை இங்கே பாருங்கள், சளிச்சிட்டோம். கூழ் செஞ்சு குடிக்கும்போது நான் இதை சேர்த்துக்குவேன். தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான் இதை. இதாங்க மால்ட்டு, இதுதான் பேஸு. எல்லோரும் இதை வச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளேவரை சேர்த்துப்பாங்க. இது வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு கூழ் மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் பாதாமோ பால் புட்ரோ சேர்க்க வேண்டாம், இப்போயே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. இது காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்க பதில் நீங்கள் இது குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை நம்ம குழந்தைகளுக்காக செய்கிறோம், அதனால நான் பாதாமே நான் அரைக்க போகிறேன். அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். இப்போ பாதாம் அரைக்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் பாதாம் மாற்றிட்டேன். இதை வந்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேதி அரைச்சிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். நமக்கு பேஸ்ட் தேவை கிடையாது, போட்டு தான் தேவை. விட்டு விட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டேன். இதையும் சலிக்க போகிறோம். இதிலே சலிச்சிடலாம். இதையும் நம்ம சலிச்சிடலாம். இங்கே பாதாமுக்கு பதில் வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அக்ரூட் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன பீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எதாவது ஸ்வீட் செய்யும்போது சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த செர்லாக் பதில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை இப்போ பால் பவுடர் சேர்க்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். பால் பவுடரையும் செர்லாக் பதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இது வந்து காலைல தான் கொடுக்கணும், லஞ்சுக்கோ டின்னருக்கோ கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கொடுக்கும் போது. ஏன்னா குழந்தைகளுக்கு சேரணும். காலைல கொடுத்தா அவங்க விளையாடுவாங்க, அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகும். செரிமானத்துக்கு கஷ்டமாயிரும் அவங்களுக்கு. லஞ்சுக்கோ டின்னருக்கோ கொடுத்தா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா
அதுக்கு தேவையான அளவு சுகரோ நாட்டு சர்க்கரையோ எது கொடுக்குறீங்களோ இனிப்புக்கு அதை சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து பால்லையோ தண்ணிலையோ கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அடிகனமான பாத்திரம் வச்சு அடுப்பில் வச்சு கிளறுங்க. சிம்மில் வச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணம் வரும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பெரியவங்க கூழ் மாதிரி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பால் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரைக்கு பதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணியை கரைச்சிட்டு நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு அதுவும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பசங்க இருந்தாங்க அப்படின்னா ஹார்லிக்ஸ் போன்மிட்டா பூஸ்ட்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு பதில் இதை சேர்த்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.